ஆப்கி அதாலத்ல போஜ்பூரி படங்களுடைய சூப்பர் ஸ்டார் தினேஷ் லால் யாதவ் நிருவா மீது உள்ள குற்றச்சாட்டு அது என்னன்னா இவர் ஒரு காதல் மண். இங்க பாருங்க, நீங்க இத ப்ரூவ் பண்ணிட்டீங்க. நீங்க எவ்வளவு பெரிய காதல் மன்னன். கிராமத்து பொண்ணுங்களுக்காகவும் பாட்டு பாடுவீங்க. உங்க வீட்டு செவத்துல கரிஷ்மா கபூரோட போட்டோ ஓட்டிருக்கீங்க. நீங்க பிலிம் இண்டஸ்ட்ரிக்கு வந்ததுக்கு அப்புறமும் உங்க ரெப்புடேஷன் இப்படிதான் இருந்திருக்கு. எனக்கு என்ன தோணுதுன்னா, காதல் இல்லாத இளமை ஒரு இளமே இல்லைன்னு தோணுது. பாருங்க, நமக்கு இந்த வாழ்க்கை கிடைச்சிருக்கு, மறுபடியும் கிடைக்குமா இல்லையான்னு யாருக்குமே தெரியாது. அப்புறம் நம்ம மேல போனதுக்கு அப்புறம் கடவுள் இப்படி சொல்றத நாம விரும்ப மாட்டோம். பாருப்பா, உனக்கு எல்லாமே கொடுத்துருக்கேன், நீ எதுக்கு அப்படியே திரும்பி வந்துட்டேன்னு. அதனால நான் எந்த ஒரு வாய்ப்பையுமே விட மாட்டேன். நானும் வாய்ப்பை விட மாட்டேன். உங்களை இந்த கேள்வி கேட்டுறேன், ஆம்ரபாலியோட உங்களுக்கு என்ன கனெக்ஷன்? சரி, இது நம்மளோட நேயர்கள் இல்லாததையும் இருக்குன்னு சொல்லிடுவாங்க. இதுக்கு முன்னாடி நான் பாக்கிஜி கூட படம் பண்ணும்போது எத்தனையோ ஸ்டேஜுக்கெல்லாம் போவேன். அப்போ ஆடியன்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, அண்ணா அண்ணிய கூட்டிட்டு வாங்க, அண்ணிய கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப நான் எதுக்கு அப்படி திடீர்னு சொல்லுவாங்கன்னு பாப்பேன். உங்களுக்கு தெரியும்ல, இதுல தான் அவங்களோட சந்தோஷம் அடங்கியிருக்கும்னா என்ன பண்ண முடியும். அப்புறம் அமரபாலி கூட படம் நடிக்கும்போது, நான் ஆசம் காட்டுக்கு போகும்போது நான் தேர்தல் பிரச்சாரத்துல இருந்தேன். மக்கள் சொல்லுவாங்க, தினேஷ் லால் யாதவ் ஜிந்தாபாத், அமரபால் அண்ணி ஜிந்தாபாத். நான் சொல்லுவேன், ஏன்பா ஒருத்தரோட வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு. எனக்கு கல்யாணம் ஆயிருச்சு, 2 பசங்க இருக்காங்கன்னு. எவ்வளோ அழகான ஹீரோயின் அவங்க கல்யாணம் பண்ணாங்கன்னா, ஒரு அவங்களுக்கு பிடிச்ச ஒரு மனுஷனை அவங்க கல்யாணம் பண்ணிக்குவாங்க. நீங்க எதுக்கு வலுக்கட்டாயமா அவங்கள அண்ணியாக்குறீங்க? ஆனா சார், என்ன பண்றது, அவங்க கூட படம் பண்ணி. அவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்டோம், நெருவா கூட உங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்னு, என்ன உறவு இருக்கு, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அதுக்கு அவங்க பதில் சொல்லியிருக்காங்க, அதை கேளுங்க. நெருவா கூட அஃபேர். இதை விட வேற நல்ல விஷயம் என்ன இருக்கலாம்? அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவ்வளவு நல்ல துணைவன் கிடைச்சா அப்போ கல்யாணம் பண்றதுக்கு அர்த்தம் கங்கையில குளிச்ச மாதிரி தான். சார், இன்னைக்கு நாம ஆப்கே அதாலத்தில் இருக்கோம், ஜட்ஜும் இருக்காங்க. நீங்க ஏதாவது ஒரு சட்டத்தை உருவாக்குங்க. ஒரு பொண்டாட்டி 2 பசங்க இருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லுங்க, நான் பண்ணிக்கிறேன். கொஞ்ச நாளாவே இன்ஸ்டாகிராம்ல உங்க கல்யாண போட்டோஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுல சில போட்டோஸை இந்த மக்களுக்கு நான் ஆதாரமா காட்ட விரும்புறேன். அப்புறம் என்ன சொல்ல வரேன்னா, இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் மக்களுக்கு அவங்க அண்ணிங்கிற உணர்வே வருது. கொஞ்ச நாள் உங்களுக்கு அமரபாலி கூட கல்யாணம் நடக்கிற மாதிரி வருது. இப்ப எல்லா படத்துலயும் கல்யாணம் நடக்கும், நான் என்ன பண்றது? இந்த விஷயத்துல எங்க அம்மா கூட ரொம்ப கோவப்படுவாங்க சார். நான் கிராமத்துக்கு போகும்போது கூட கூப்பிடுவாங்க, இங்க வா, சொல்லுங்க கேட்டுக்கிட்டு இருக்கேன், இல்ல இங்க வா, பக்கத்துல கூப்பிட்டு பிடிச்சுக்குவாங்க. ஓட விடாம எனக்கு ஒரு விஷயத்த சொல்லு, அவ கூட உனக்கு ஒரு தடவை கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அடுத்த படத்துல எதுக்கு அவளுக்காக நீ சண்டை போடுறன்னு. ஒரு தடவை இங்க இருந்து ரத்தம் வரும், இல்லைன்னா இந்த பக்கம் குண்டடிப்படும், ஏதாவது ஒண்ணு நடக்கும். உன்னை சின்ன வயசுல இருந்து நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு உன்னை வளர்த்துருக்கோம், அது உனக்கு தெரியுமா? ஆமா, அதெல்லாம் கதை. டூப்புனா ஒரு தடவை பரவாயில்ல, அதையா மறுபடி பண்ற? சரிம்மா, மன்னிச்சிருங்க, அடுத்த படத்துல கல்யாணம் மட்டும் வைக்கல, மத்ததெல்லாம் வச்சுக்கிறேன். ஆனா எல்லா படத்துலயும் கல்யாணம் நடக்குதுங்கிறது உண்மையா இருக்கலாம், அந்த போட்டோஸ் அந்த கல்யாணத்தோட தான் இருக்கலாம். ஆனா நீங்க அயோத்தியா போய் ராமரை தரிசிக்கும் போது உங்க கூட இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் இருந்தா? விஷயம் என்னன்னா, யோசிச்சு பாருங்க, ஒரு படம் நாங்க ஹீரோயின் கூட பண்ணும்போது, இல்லனா ஒரு ஹீரோயின் கூட எங்கேயாவது ஷோக்கு போனா, அது வழிபாடு செய்யற இடமா இருந்தா, அப்புறம் நான் போகும்போது சொல்றாங்க ஹீரோயினும், நீங்க போனா நானும் கூட தரிசனம் வந்து பண்றேன்.
அப்ப நான் எப்படி சொல்ல முடியும் ராம போய் நான் தனியா தான் தரிசனம் பண்ண முடியும் நீங்க வேணான்னு. நாங்க சேர்ந்து போவோம் ஷூட்டிங் டைம்ல இந்த மாதிரி சேர்ந்து போற மாதிரி உங்களுக்கெல்லாம் தெரியும். நீங்க அவ்வளவு இன்னசென்ட்லாம் ஒன்றும் கிடையாது. சொல்றேன், நான் ஒரு இன்சிடென்ட்டை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். ராம் பத்ராச்சாரி அவர் ஒரு சன்னியாசி, ஒரு சாது. அவரை பார்க்க போன போது அவர் உங்ககிட்ட ஆம்ரப்பள்ளியை பார்த்துட்டு இது உங்க தங்கச்சியான்னு கேட்டிருக்காரு. இது உங்க தங்கச்சியான்னு. அதுக்கு நீங்க என்ன சொல்லிருக்கீங்கன்னா, இல்ல இல்ல இப்ப என் மனைவி ஆயிட்டாங்க. சொல்றேன், அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நாங்க போனது பாபாவை தரிசிக்க. பாபா அப்புறம் நான் போனோன்ன, வா நிரோகா நல்லா இரு, வா 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 வா. நான் போனோன்னு காலை தொட்டு கும்பிட்டேன். அப்புறம் பாபா என்கிட்ட இவன் தங்கச்சியான்னு கேட்டாரு. நானும் பாபா கிட்ட விளையாண்டேன், இல்ல இவன் என் மனைவின்னு சொன்னேன். ஒருவேளை அவர் எங்க குருன்னா அவருக்கு எல்லாமே தெரியும். அவர் இதையும் சொல்லியிருக்காரு, அவரு ராமர் கடவுளை கூட பார்த்திருக்கேன்னு. அப்ப இவ்வளோ பார்த்திருக்கும் போது 35 படத்துல என்னோட மனைவியா நடிச்சதை நீங்க பார்க்கல, அப்புறம் ஒரு படத்துல கூட தங்கச்சியா நடிச்சது கிடையாது, அப்புறம் தங்கச்சின்ற. ஜட்ஜ் மேடம் உங்ககிட்ட ஏதோ சொல்ல விரும்புறாங்க. தாராளமா. இப்ப பாத்தீங்கன்னா பாட்டு சங்கீதத்தை பத்தி பேச ஆரம்பிச்சதால உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள் ஒண்ணு வைக்கிறேன். உங்களுக்கு எந்த பாட்டால பேர் கிடைச்சதோ அதை நீங்க பாடுனீங்க. ஆனா சிவராத்திரி அப்போ நான் உங்களை பாத்திருக்கேன். உங்களுடைய பாடல்களை பசங்க எல்லாருமே நிறைய பாடியிருக்காங்க. அந்த மாதிரி பாரம்பரியமான பாடலை நீங்க பாடணும். இந்த பாட்டை அந்த நேரத்துல நான் பாடினேன். इलाहाबाद से मैं हमार पतो कैले बा अजब से आइल बाई घरवा में कोह कैले बा. சோ அதுக்கு பதிலும் இருக்கு. कि एही तरह पेच हमार धैले रहलू तू उहे करेले पतोहिया जवन कैले रहलू तू. சோ இது அந்த நேரம். இப்ப நான் கிராமத்துக்கு போனாலும் மக்களை சந்திக்கும் போது, தாய்மார்களை சந்திக்கும் போது, சகோதரிய பார்க்கும்போது அவங்க இதுக்கு முன்னாடி படிச்ச பொண்ணு வேணான்பாங்க. அதாவது வந்தா ரொம்ப தொல்லை பண்ணுவாங்க, சமைக்க மாட்டாங்க, எந்த வேலையும் பண்ண மாட்டாங்க. படிச்ச பொண்ணுங்க அவங்க ரொம்ப வெறுப்பாங்க. யார் வெறுப்பான்னா மாமியாருங்க. இன்னைக்கு அதே மக்களோட எண்ணம் மாறிடுச்சு. மகிழா ரக்ஷன் வந்திருக்கு. இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, कि बेटा के जैसे पतोहियों के पढ़ावल जाई हो, बेटा के जैसे पतोहियों के पढ़ावल जाई हो, अब तो लोकसभा पतोहियों के लड़ावल जाई हो. இது क्वेश्चन இல்ல, ஜட்ஜ் மேடம் கிட்ட இது எங்களோட ரெக்வெஸ்ட். மாலினி அவஸ்தியா அவங்க கிட்ட எங்களுக்கு எல்லாமே தெரியும். அவங்க போஜ்பூரி இண்டஸ்ட்ரியில நிறைய சூப்பர் ஹிட் பாடல்களை பாடியிருக்காங்க. சட் பூஜா நடந்துட்டு இருக்கு, எங்களுக்காக ஒரு பாட்டு பாடினா ரொம்ப நல்லா இருக்கும். மாலினி மேடம், இது மக்களோட டிமாண்ட், ரிக்வெஸ்ட். நீங்க அதை ஏத்துக்கிட்டு ஒரு பாட்டு பாடணும். சட்டோட பாடல அவ்வளவு கனிவா பாட சொல்லி கேட்டிருக்கீங்க, நான் கண்டிப்பா பாடுறேன். சட்டு தாய வணங்கி. ஆனா அதுக்கு முன்னாடி ஒண்ணு, நம்ம சட் தாயோட பக்தர் ஒருத்தர் இருந்தாங்க, ஸ்வர்கியே சாரதா அவர்கள். அவங்க இப்ப இல்ல, ஆனா முதல்ல நான் அவங்கள வணங்கிக்கிறேன். அப்புறம் அவங்களோட ஆத்மாக்கு சாந்தி கிடைக்கணும். கேளுங்க. हरि काच ही बांस के बहंगिया बहंगी लचकत जाए, बहंगी लचकत जाए. हरि काच ही बांस के बहंगिया बहंगी लचकत जाए, बहंगी लचकत जाए. अरे होई ना बलम जी कहरिया, अरे होई ना बलम जी कहरिया, बहंगी घाटे पहुँचाए, बहंगी घाटे पहुँचाए. तू हरी जे बानी छठी मैया, अरे तू हरी जे पानी छठी मैया, बहंगी उन के जाए, बहंगी घाटे